10 வருஷமாக ஒரே எம்எல்ஏ, எந்தவித நலத்திட்டங்களும் பண்ணாமல், எந்தவித ஒரு பேசிக், அதாவது நான் பார்த்ததுலேருந்து திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து பெரிய ஒரு மாலை மளிகை கொடுங்க, இல்லை பெரிய வானத்தில் மாலை கட்டி கொடுங்க, அதெல்லாம் எதுவும் பெரிய கோரிக்கைலாம் எதுவுமே இல்லை. அவங்க கேட்குறதெல்லாம் பேசிக். நல்ல சுகாதாரம், குடிக்க குடிநீர், நல்ல சாலைகள். மதுரையை லஞ்சம் ஊழலற்று முதன்மை நகரமாக மாற்ற எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைய மக்கள் ஆதரவு தர வேண்டும் என சுந்தர் சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கழக நிர்வாகிகளாகட்டும், மற்ற கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகளாகட்டும், எல்லாம் ஒற்றுமையாக வெற்றி ஒன்றே குறிக்கோளாக வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெற்றி 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 இரட்டை இலக்கிய. நன்றி. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுந்தர் சி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி வளர்ச்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதிக்கு தேவையான எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினார். இன்று வெற்றிகரமாக என்டிஏ கூட்டணியின் சார்பாக இரட்டை சின்னத்தில் வேட்பாளராக நான் மதுரை மத்திய தொகுதியில் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். இங்கே வந்ததிலிருந்து மக்கள் எனக்கு கொடுக்குற வரவேற்பாகட்டும், இரட்டலை கொடுக்குற ஆதரவாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றி நிச்சயங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. மதுரை மத்திய தொகுதி மக்கள் என்னை வந்து வெற்றி வேட்பாளராக இரட்டை சின்னத்தில் வாக்களித்து ஒரு எம்எல்ஏ வாக்கி எடப்பாடியார் தலைமையினால் ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். முழுவீச்சாக பிரச்சாரம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது. அனைத்து கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள், செயல் வீரர்கள், நிர்வாகிகள் அனைவரும் இருக்கிற கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட பிரச்சாரம் முழு வீச்சில் ஆரம்பிக்கும். வெற்றி வாய்ப்பு 100க்கு 200% வந்து இருக்கு. பிரமாதமான வெற்றி வாய்ப்பு. ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் மக்களோட வரவேற்பு. 10 வருஷமாக ஒரே எம்எல்ஏ, எந்தவித நலத்திட்டங்களும் பண்ணாமல், எந்தவித ஒரு பேசிக், அதாவது நான் பார்த்ததுலேருந்து திருச்சி மக்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து பெரிய ஒரு மாலை மளிகை கொடுங்க, இல்லை பெரிய வானத்தில் மாலை கட்டி கொடுங்க, அதெல்லாம் எதுவும் பெரிய கோரிக்கைலாம் எதுவுமே இல்லை. அவங்க கேட்குறதெல்லாம் பேசிக். நல்ல சுகாதாரம், குடிக்க குடிநீர், நல்ல சாலைகள், கழிவுநீர் பிரச்சனை இல்லாதது, ஒதுங்கிறதுக்கு நல்ல கழிப்பறைகள் மாதிரி பேசிக் விஷயம் கேட்குறாங்க. ஒரு அரசாங்கம் சர்வசாதாரணமாக நிறைவேற்றக்கூடியது அடிப்படை தேவைகளை கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்து இடைஞ்சல் ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் தாண்டதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ பேசிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல மேம்பாலங்கள் கட்டலாம், மதுரை மாநகரை எவ்வளோ முன்னேற்றலாம். அதில் எந்தவித கவனமும் செலுத்தாமல் வந்து இந்த ஆட்சியாளர்களும் இங்கே பதவியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், மாநகராட்சி ஊழல், மதுரையில் இருந்த நம்ம மாநகராட்சி ஊழல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கலைந்து மதுரையை வந்து நம்பர் 1 சிட்டியாக, மதுரையை இழந்த பெருமையை மீட்கணும். மதுரை வந்து ஒரு தமிழர்களின் தலைநகரம் சென்னைனா, தமிழின் தலைநகரம் மதுரை. இது கோயில் நகரம் மட்டும் இல்லை, ஒரு தங்க நகரம். இதை மறுபடியும் இழந்த பெருமையை மீட்டெடுக்கணும். அதுக்கு எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமையணும். அதுக்கு மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை சின்னத்தில் நிற்கிற வேட்பாளராக நான் ஜெயிச்சு எடப்பாடியாரோட படையில் ஒரு உறுதுணையாக நானும் சேரணுன்ட்டு மதுரை மத்திய தொகுதி மக்கள் எல்லாத்தையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத இவருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு கனிமொழி கருணாநிதி பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காங்க. ஏங்க, அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்கிறாங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா யார் எங்கே வேணாலும் நிற்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்தாங்கன்னு முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில் நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் நான். மதுரைக்காரங்க கெட்டது பண்ணுறவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், என்ன மாதிரி களம் காண போறீங்க சார்? வெற்றி களம். எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு அதிமுகவின் இரட்டை சின்னத்துக்கு வெற்றி களத்தை காண போகிறோம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கேயே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போகிறேன். மாதத்தில் 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன்னு சொன்னால் அது பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்கே சென்னையிலேருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே இங்கே, அதாவது என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்காரன்னு ஒரு விஷயந்தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோடய பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி.
நான் பிறந்தது அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்துனது சென்னை, இப்போ வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாட்டில் தான் மதுரை இருக்குது. ஸோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். சார், திரைப்பட காலத்துக்கு நீங்கள் வந்ததுக்கும் இப்போ இந்த அரசியல் கலப்பை பார்க்கும்போது மதுரை உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? திரைப்பட காலத்தில் வெற்றி பெறுவோமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அரசியல் காலத்தில் அந்த சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்வாங்க நம்பிக்கை. சார், ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கீங்க, எப்படி இருக்குது சார்? அமோக வரவேற்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் இருக்கும்போது வந்து சில மனமாச்சரியங்கள்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள் கிடையெல்லாம் இருக்கும். பட் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கழக நிர்வாகிகளாகட்டும், மற்ற கூட்டணி கட்சி NDA கூட்டணி கட்சி நிர்வாகிகளாகட்டும், எல்லாம் ஒற்றுமையாக வெற்றி ஒன்றே குறிக்கோளாக வச்சு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வெற்றி 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 இரட்டை இலக்கியம். நன்றி.